வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில எஸ் என்ற எழுத்து வைத்த மிகவும் நெருக்கமான ஒரு நபர், அவர் கூறிய ஒரு வார்த்தைகள் உங்களுடைய மனதை உடைத்து போட்டிருக்கும். மற்றவர்கள் எதை கூறினாலும் அதை அந்த அளவுக்கு நீங்கள் எளிதில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்களை தவறாக பேசிய, உன்னால் இதை செய்ய முடியாது என்று அவர்கள் செய்வதற்கு முன்னாடியே உங்களை தவறாகவும் உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கும்படியாக பேசிய வார்த்தைகள் இன்னும் மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்நியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட நமக்கு நெருக்கமானவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அதிகமாக காயப்படுத்தும் என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உணர்ந்து கொள்வீர்கள். அவர்கள் ஒரு நிமிடத்தில் அந்த ஒரு வார்த்தைகளை பேசிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வருடங்களோ பல மாதங்களோ சில நாட்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு மறையாமல் அதையே நீங்கள் நினைத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஒருவேளை அவர்கள் சொன்னது நிஜமாகவே இருக்குமோ, ஒருவேளை இல்லது அவர்கள் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறார்களா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் அவர்கள் சொன்னது ஒரு வார்த்தைகள் தான். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை நீங்கள் இன்னும் வரவழைத்து கொண்டே தான் நிச்சயமாக இருப்பீர்கள். ஏன் தெரியுமா? அவர்களிடம் இருந்து நாம் அன்பையும் புரிதலையும் மட்டுமே தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்படி அவர்களே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்முடைய குடும்பத்தை பிரிக்கக்கூடிய சில பேச்சுக்களையும் வார்த்தைகளையும் பேசுவார்கள் என்று ஒருபோதும் நான் நினைத்து கூட பார்த்தது கிடையாது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய சில விஷயங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். உறவினர்கள் கூறிய ஒரு வார்த்தை, ஒரு குறை கூறல், ஒரு ஒப்பீட்டு கூட உங்களுடைய மனதில் ஆழமாகவே இன்னும் பதிந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வெளியில் எதுவும் சொல்லாமல் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைகள் உங்களை இன்னும் காயப்படுத்தி கொண்டும் மென்மேலும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் எவ்வளவு செய்தும் என்னை ஏன் புரிந்து கொள்ளவில்லை அந்த நபர்கள் என்ற வழிதான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டு ஒரு குற்றத்தையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசிக்காரங்களை, நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை வெளியில் நீங்கள் வெளிப்படுத்தாத ஒரு நபர்கள் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலேயே உங்களுடைய மனதில் இருக்கும் வேதனை பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள், மனதில் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற கூடிய நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் செய்யாமல் அதனை அப்படியே நீங்கள் மறைத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓட்டி விடக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே நீங்கள் இதுவரைக்கும் நினைத்ததை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய மதிப்பை எப்பொழுதும் தீர்மானிக்காது. உங்களுடைய செயல்களும் உங்களுடைய குணங்களும் தான் உங்களுடைய உண்மையான அடையாளம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்வது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். சனி பகவானின் அருள் அனுபவத்தின் மூலம் மன வலிமையை தரும் என்று உங்களுக்குள்ள நம்பப்படுகிறது. உங்களை காயப்படுத்திய வார்த்தைகள் கூட ஒரு நாள் உங்களை இன்னும் உறுதியான ஒரு மனிதராகவே மாற்றும். எனவே முடிந்த அளவுக்கு மனதிற்குள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். தூக்கம் வராமல் தவித்த இரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வெளி உலகத்திற்கு திடமான பாறை போல கம்பீரமாக காட்சியளிக்கும் மகரம் ராசியினருக்கு உள்ளே எண்ணற்ற கவலைகளும் சிந்தனைகளும் புதைந்து கிடக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை பற்றிய பயம், குடும்பத்தின் கடன் சுமைகள், லட்சியத்தை அடைய முடியாதோ என்ற தவிப்பு என பல சிந்தனைகள் உங்களுடைய தூக்கத்தையே கெடுத்து மென்மேலும் அது உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குற்றத்தையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டு தான் இருக்கும். பல இரவுகளில் தூக்கம் வராமல் தவித்து அமைதியாக சிந்திய கண்ணீருக்கு அந்த இரவுகள் மட்டுமே தான் சாட்சியாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். வெளியில் நீங்கள் தைரியமாகவே உலா வந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்கள் பட்ட போராட்டங்கள் உங்களை செதுக்கிய ஆன்மீக ஒரு சோதனைகளாகவே இருக்கும். இதெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதை போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த எஸ் என்ற நபர்கள் செய்த சில துரோகங்களும் ஏமாற்றங்களும் இன்னும் நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால மறக்க முடியாமல் வேதனைகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இது இப்படி நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மகரம் ராசியான உங்களுக்கு நன்மைகள் என்பது இப்பொழுது தானாகவே நடக்கப் போகிறது. புதிய தொழில்நுட்ப துறைகள் தொடர்பான தேடல்கள் உங்களுக்குள்ள பிறந்து
அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். குழந்தைகளின் தனித்தன்மைகளை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு நடந்தால் போதும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறி எல்லா விதமான சில காரியங்களையும் இப்பொழுது நீங்கள் நிச்சயமாகவே அடைந்து விடுவீர்கள். எதிலும் சிக்கனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி சிக்கனமாக செயல்பட்டால் ஒரு எதிர்காலத்தில் நீங்கள் நினைத்த சில செயல்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடந்தாலே போதும், எல்லாமே உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ளே பிறக்கும். அந்த நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயர்த்தப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. குடும்ப உறவுகளில் இருந்த இடைவெளிகள் இப்பொழுது குறைந்து மென்மேலும் உங்களுக்குள்ள நன்மைகளானது இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் சந்தேகங்களும் மற்றும் தேவையற்ற இடைவெளிகள் அனைத்தும் மறைந்து மீண்டும் ஒற்றுமையானது மலர்ந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் அனைவரிடமும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். பெற்றோர், உடன் பிறந்தோர் மற்றும் வாழ்க்கை துணையுடன் இருந்த விரிசல்கள் சரியாகி அன்பு இப்பொழுது பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் வந்துவிட்டது. குடும்ப பொறுப்புகளை அனைவரும் பகிர்ந்து கொண்டு செயல்படுவதால் மனதில் பாரங்கள் என்பது குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு குடும்பத்தில் முக்கியத்துவம் என்பது அளிக்கப்பட்டு அனைவரும் உங்களை சுற்றி அரவணைப்பாக இருக்கும் ஒரு சூழல்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். அது ஏற்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகளை நீங்கள் தைரியமாக எடுங்கள். தைரியமாக எடுத்தால் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில சில முடிவுகள் நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை. ஆனால் அந்த முடிவுகளை எடுக்கும் நேரத்தில் மனதில் பயமும் குழப்பங்களும் நிச்சயமாக இருக்கும். கடந்த காலத்தில் தவறான முடிவுகளால் ஏற்பட்ட அனுபவங்கள் காரணமாகவே புதிய முடிவுகளை எடுக்க நீங்கள் நிச்சயமாக நிறைய தடவைகள் தயங்கி இருக்கலாம். மீண்டும் ஏதாவது தவறு நடந்துவிடுமோ என்ற பயம் கூட உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனால் மகரம் ராசிக்காரங்களை அனுபவங்கள் என்பது பயப்படுவதற்காக மட்டும் கிடையாது, தெளிவாக சிந்திப்பதற்காக கிடைத்த ஒரு பாடம். இனி வரக்கூடிய நாட்களில் மனதில் இருந்த குழப்பங்கள் குறைந்து முக்கியமான விஷயங்களில் தைரியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக தொடங்கும். உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய ஒரு நேரங்களை இப்பொழுது உங்களுக்குள்ள வழிவகுக்கும். சனி பகவான் கொடுத்த அனுபவங்கள் இனிமேல் உங்களை அவசரப்படாமல் அறிவுடன் செயல்பட வைக்கும். எனவே மகரம் ராசிக்காரர்களை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை நீங்களே இப்பொழுது கொஞ்சம் பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். பலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடந்தாலே போதும், எல்லாமே உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ளே பிறக்கும். அந்த நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயர்த்தப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. குடும்ப உறவுகளில் இருந்த இடைவெளிகள் இப்பொழுது குறைந்து மென்மேலும் உங்களுக்குள்ள நன்மைகளானது இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் சந்தேகங்களும் மற்றும் தேவையற்ற இடைவெளிகள் அனைத்தும் மறைந்து மீண்டும் ஒற்றுமையானது மலர்ந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் அனைவரிடமும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். பெற்றோர், உடன் பிறந்தோர் மற்றும் வாழ்க்கை துணையுடன் இருந்த விரிசல்கள் சரியாகி அன்பு இப்பொழுது பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் வந்துவிட்டது. குடும்ப பொறுப்புகளை அனைவரும் பகிர்ந்து கொண்டு செயல்படுவதால் மனதில் பாரங்கள் என்பது குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு குடும்பத்தில் முக்கியத்துவம் என்பது அளிக்கப்பட்டு அனைவரும் உங்களை சுற்றி அரவணைப்பாக இருக்கும் ஒரு சூழல்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். அது ஏற்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகளை நீங்கள் தைரியமாக எடுங்கள். தைரியமாக எடுத்தால் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில சில